நண்பர்களுக்கு வணக்கம். நான் தங்கராஜா பேசுகிறேன், இரண்டாம் கட்டிலேருந்து. பாருங்கள் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா, இது தாங்க பழக்கரைசல். இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள் ஆப்பிள் இருக்குது, அதே மாதிரி மாதுளை இருக்குது, வாழைப்பழம் இருக்குது, நிறைய பழங்கள்ங்க. பாருங்கள், வாழைப்பழ தோல் இருக்குது, எல்லாமே போட்டு வச்சுருக்கோம். பாருங்கள், நல்லாவே கம்போஸ்ட் ஆகியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நான் ஒரு வாரம் ஆகிடுச்சிங்க. இதை மாதிரி 3 பாட்டில் ரெடி பண்ணேன். இந்த பாருங்கள், இது இன்னொரு பாட்டில் தான் இருக்குது பாருங்கள். அந்த 3ல் 1 வந்து செடிக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டேன். சரி, இருந்தாலும் நம்ம செய்கிறத வந்து மக்கள் பார்க்கட்டும் அப்படின்றதுக்காக தான், நம்ம ஃப்ரெண்டுங்கள்லாம் பார்க்கணுன்றதுக்காக தான். அது பாருங்கள், தண்ணி எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகிருக்காங்க பாருங்கள். நம்ம பழத்தில் உள்ள எல்லா சத்துக்களும் இந்த தண்ணியில் இருக்குங்க. நம்ம வந்து ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விதமாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் நம்ம வந்து வெளியிலேருந்து முடிஞ்ச வரைக்கும் மருந்துகளோ உரம் வந்து வெளியில் வாங்கவே கூடாதுன்ற முயற்சியில் போயிட்டுருக்கேன். அதுக்காக தான் நான் கம்போஸ்ட் போட்டிருக்கேன். உங்களுக்கு நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன். அது நல்லா மக்குனதுக்கப்புறம் உங்களுக்கு ஆல்ரெடி காமிக்கிறேன். இப்போ வந்து ஒரு 2 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஏறக்குறைய நான் ஃபில் பண்ணிட்டேன். இருந்தாலும் அதை நான் உங்களுக்கு மக்குனப்புறம் காமிக்கிறேன். இது வந்து நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணலாங்க. இதுக்கு ரொம்ப நிறைய எதுவும் மெனக்கடல் அவசியம் இல்லை. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு காய்கறி கடையிலேருந்து நான் கொஞ்சம் பழ கழிவுகள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன், அழுகி போன கழிவுகளை. இப்போ பாருங்கள், அவ்வளோ அருமையாக வந்திருக்காங்க. இந்த மாதிரி கரைசல்களை நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த பாருங்கள், எல்லாமே தண்ணி அவ்வளோ அருமையாக சேஞ்ச் ஆகிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக இதை மாதிரியே முயற்சி பண்ணுங்கள். இதில் ஒன்றும் பெரிய ஸ்மெல்லாம் இருக்காதுங்க. நீங்கள் வந்து இதில் பூச்சி வந்தால் மட்டும்தான் ஸ்மெல்லு வரும். இதில் பாருங்கள், ஒரு பூச்சிகள் கூட இல்லை பாருங்கள், எந்த ஒரு பூச்சியும் இல்லை. பார்த்தீங்களா, 2லேயுமே ஒரு பூச்சி கூட கிடையாது. இது நீங்கள் அதுக்கு மேலே நம்ம எதுவும் ஓப்பனாக வைக்காமல் கொசு உட்காராமல் இருந்தால் கண்டிப்பாக பூச்சிகள் வராது. கண்டிப்பாக இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே. இதை நம்ம 1 லிட்டருக்கு 10 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம், வேர்களில் கொடுக்கலாம். அதை மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க. இதுவரைக்கும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ, பாய்.